வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொன்னா, PM கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளின் வங்கி கணக்குல 21வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து, இந்த நிலையில விவசாயிகளின் வங்கி கணக்குல எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த PM கிசான் திட்டம் ஒரு முக்கியமான திட்டம், மத்திய அரசால் கொண்டு வந்துள்ள திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பட்டு வராங்க. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 21வது தவணை தொகை எப்போது வரும் சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து, இந்த நிலையில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த 21வது தவணை தொகை தீபாவளிக்கு முன்னரே வரும்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வெளியா இருந்து, ஆனா பாத்தீங்கன்னா 21வது தவணை தொகை தீபாவளி வரைக்கும் இன்னும் அதற்கான அமௌண்ட் வரல. சோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 20வது தவணை தொகை பாத்தீங்கன்னா 20வது தவணை தொகை ஆகஸ்ட் மாதம் கொடுத்தாங்க. இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துல தான் வர அதிகமான வாய்ப்பு இருக்காம். சோ ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தவணைக்கும் 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. அது எப்படி மீன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் 3 தவணை கொடுப்பாங்க. 4 மாதத்துல 1, 8 மாதத்துல 1, 12 அப்படி 3 தவணை தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதத்தை கொடுத்தனால இனிப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி தொடக்கத்துல தான் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா அபிஷியலாட்டு அதுக்கு முன்ன டேட்ல கொடுத்தா அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ பதிவிடுவோம். சோ 21வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பாட்டு உங்களுடைய ஈக்குவேசி நீங்க அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 20 தவணை தொகை நிறைய பேர் ஈக்குவேசி அப்டேட் பண்ணாமலே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது, அவங்க கம்பல்சரியா சொல்லிட்டாங்க ஈக்குவேசி அப்டேட் பண்ணா மட்டும் தான் 21வது தவணை தொகை கிடைக்கும்னு சொல்லிட்டு. சோ அதனால இன்னும் ஈக்குவேசி அப்டேட் பண்ணலன்னு சொன்னா சீக்கிரமா பண்ணிருங்க. இல்ல நீங்க ஈக்குவேசி அப்டேட் பண்ணலன்னு சொன்னா உங்களுடைய இந்த PM கிசான் திட்டத்தில இருந்து அவங்க ரிமூவ் செய்யப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இன்னும் ஈக்குவேசி அப்டேட் பண்ணாதவங்க சீக்கிரமா பண்ணிருங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ஈக்குவேசி அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியாவே செக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா PM கிசான் வெப்சைட்ல KYC சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணா போதும், கிளிக் பண்ணா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்க, அந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்தா ஆல்ரெடி நீங்க EKYC பண்ணிருந்தா ஆல்ரெடி EKYC அப்டேட் டன்னு கேட்க. இல்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் பேஸ் படி உங்களுக்கு OTP வர நீங்களே ஈஸியாவே ஆன்லைன்லயே நீங்க ஈஸியாவே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 21வது தவணை தொகை இப்ப வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு கிடையாது. கூடிய சீக்கிரத்துல வரும்போது அதற்கான தகவல்கள் நம்ம சேனல்ல பதிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.